நம் விசுவாசத்தின் முழு வரலாறும் ஒரு தாயின் இதயத்தில் ஒன்றாக கூடி ஒளிரும் ஒரு அழகிய மற்றும் ஆழமான தருணம் இது. இது ஒரு சாதாரண திருவிழா மட்டுமல்ல, இது இறைவன் மனித குலத்தை மீட்டெடுக்க எடுத்து கொண்ட முழு அன்பின் பயணத்தை நம் கண்முன் விவரிக்கின்றது. இந்த பயணம் நம்மை ஏதேன் தோட்டத்தின் இழந்த ஒற்றுமையிலிருந்து கல்வாரி மலையின் மீட்பின் உச்சத்திற்கு தொடர்ந்து அழைத்து செல்கின்றது. பாவத்தின் இருளில் சிக்கிய மனிதனை மீண்டும் அருளின் ஒளிக்குள் கொண்டு வருகிற இறைவனின் திட்டம் இந்த முழு வரலாற்றிலும் மெதுவாக வெளிப்படுகின்றது. அது மனிதனின் விழுதுகளிலிருந்து தொடங்கி இறைவனின் கைகளால் மீண்டும் எழுப்பப்படும் நம்பிக்கையின் கதை. கண்ணீரின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையின் உயரத்திற்கு நம்மை தூக்கி செல்லும் ஒரு உயிருள்ள ஆன்மீக பாதை இது. அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் இறைவனின் அன்பும் அன்னை மரியாவின் தாய்மையும் நம்மை வழிநடத்துகின்றன. முதலிலே இன்றைய முதல் வாசகத்திலே ஏதேன் தோட்டத்தை குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அங்கே மனிதன் முதலில் இறைவனோடு நெருக்கமான உறவில் நடந்தான். அது பயமற்ற உறவு, மறைவு இல்லாத உறவு, அன்பும் ஒளியும் நிறைந்த உறவு. ஆனால் அந்த ஒற்றுமையை பாவம் உடைத்தது. ஏவாள் சந்தேகத்தில் விழுந்தார், கீழ்ப்படியாமையில் சேர்ந்தார். அந்த ஒரு தவறான முடிவு மனித வரலாற்றையே மாற்றியது. அதன் விளைவாக மனிதன் முதலில் பயத்தை அனுபவித்தான், இறைவனிடமிருந்து மறைந்தான், தன்னிடமிருந்தே பிரிந்தான். அன்பின் உறவு பிரிவாக மாறியது, நம்பிக்கை சந்தேகமாக மாறியது, அமைதி கலக்கமாக மாறியது. அந்த நிலையில்தான் ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. இறைவன் கேட்கின்றார், நீ எங்கே இருக்கின்றார்? இது குற்றம் சாட்டும் கேள்வி அல்ல, இது தேடும் அன்பின் குரல். மனிதன் மறைந்தாலும் இறைவன் அவனை மறக்கவில்லை. மனிதன் விழுந்தாலும் இறைவன் அவனை விட்டுவிடவில்லை. ஒரு தாய் தனது தொலைந்த குழந்தையை தேடுவது போல இறைவன் மனிதனை தேடுகின்றார். அந்த கேள்வி இன்று நம் வாழ்விலும் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கின்றது. நாம் துன்பத்தில் இருக்கும் போதும், தவறுகளில் சிக்கிக் கொள்ளும் போதும், நம்பிக்கை இழக்கும் போதும் அந்த குரல் மெதுவாக கேட்கின்றது, நீ எங்கே இருக்கின்றாய்? ஆனால் அந்த இருளின் நடுவிலேயே இறைவன் நம்பிக்கையின் முதல் ஒளியை ஏற்றுகின்றார். பெண்ணின் சந்ததி பாம்பின் தலையை நசுக்கும் என்ற அந்த வாக்குறுதி மனித வரலாற்றின் முதல் நற்செய்தி. மனிதன் விழுந்த இடத்திலேயே இறைவன் மீட்பை தொடங்குகிறார் என்பதே அதனுடைய ஆழமான அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, பாவம் கடைசி வார்த்தை அல்ல, இறைவனின் அன்பே கடைசி வார்த்தை என்பதை அறிவிக்கின்றது. இந்த பெண் என்ற உருவம் வரலாற்றில் மெதுவாக வெளிப்படுகின்றது. அது வெறும் ஒரு நபரை குறிக்கும் சொல் அல்ல, அது ஒரு தெய்வீக திட்டத்தின் வெளிப்பாடு. காலம் முழுவதும் இறைவன் அந்த வாக்குறுதியை வளர்க்கிறார், பாதுகாக்கிறார், நிறைவேற்ற தயாராகிறார். இறுதியில் அந்த பெண் முழுமையாக வெளிப்படுவது அன்னை மரியாவின் வாழ்வில்தான். அவளுடைய விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் இதோ ஆண்டவரின் அடிமை என்ற முழு ஒப்படைப்பிலும் அந்த வாக்குறுதி உயிராக மாறுகிறது. இவ்வாறு ஏதேன் தோட்டத்தில் தொடங்கிய அந்த மீட்பின் நிழல் வரலாற்றின் வழியாக பயணித்து இறுதியில் ஒளியாக வெளிப்படுகின்றது. நோவாவின் காலத்தில் உலகம் தீமையால் நிரம்பிய போது நோவா வழியாக ஒரு புதிய தொடக்கம் கிடைத்தது. வெள்ளத்திற்கு பிறகு ஒரு புதிய உலகம் பிறந்தது. அதன் பின் ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். உன் வழி மரபினரால் உலகம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இது ஒரு குடும்பத்தின் வரலாறு மட்டுமல்ல,
மீட்பின் திட்டம் வளர்ந்து கொண்டிருந்தது. பின்னர் மோயிசன் வழியாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, எகிப்தின் இருளில் இருந்து சுதந்திரத்தின் ஒளிக்கு கடல் பிரிந்தது. மக்கள் கடந்து சென்றனர். இது ஒரு வெளிப்படையான நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம். இறைவன் தனது மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இவ்வாறு இறை வாக்கினர்கள் தொடர்ந்து ஒரு செய்தியை அறிவித்தார்கள்: ஒரு மீட்பர் வருகிறார். அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளில் நிறைவு பெற்றது. அன்னை மரியாள் என்ற ஒரு இளம் பெண்ணின் ஆம் மூலம் ஏவாள் சொன்ன இல்லை உலகை இருளில் தள்ளியது. மரியா சொன்ன ஆம் உலகிற்கு ஒளியை தந்தது. அன்பாண்டவர்களே, அன்னை மரியாவின் ஆம் என்பது வரலாற்றை மாற்றியது. அது ஒரு சொல் மட்டுமல்ல, அது முழு மனிதகுலத்தின் மீட்புக்கான கதவை திறந்தது. அந்த ஆம் மூலம் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனாக நம்மை போன்றவராக வந்தார். ஆனால் பாவம் இல்லாமல் வந்தார். இந்த மீட்பின் உச்சம் கல்வாரி. சிலுவை தோல்வி போல தோன்றினாலும் அது வெற்றி. அங்கே இயேசு உயிரை அளிக்கிறார். அந்த தருணத்தில் மரியா தனது மகனை இழக்கின்றார். ஆனால் அந்த இழப்பின் நடுவில் ஒரு புதிய தாய்மை பிறக்கிறது. இதோ உன் தாய். இந்த வார்த்தைகள் மூலம் மரியா நமக்கு அளிக்கப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிவிலிய வரலாறு நம் வாழ்க்கையோடு எப்படி இணைகிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். குறிப்பாக நம்மை ஆழமாக காயப்படுத்திய கோவை சிறுமியின் மரணத்தை நினைத்து பார்க்க உங்கள் அனைவரையும் ஒரு நிமிட மௌனத்தோடு, ஒரு ஆழ்ந்த இதயத்தோடு அழைக்கிறேன். ஒரு குழந்தையின் மரணம் என்பது வெறும் செய்தி அல்ல, அது ஒரு குடும்பத்தின் இதயத்தில் ஏற்பட்ட பிளவு, ஒரு சமூகத்தின் மனதில் ஏற்பட்ட அமைதி குலைவு. அந்த சிறு உயிர், அந்த சிரிப்பு, அந்த நீர்ப்பாவம், இவை அனைத்தும் இப்போது நம்மை மௌனமாக்குகின்றன. அப்படிப்பட்ட தருணத்தில் மனிதன் கேட்கும் முதல் கேள்வி ஒன்றே, ஏன்? இது புதிய கேள்வி அல்ல, இது மனித வரலாற்றின் பழைய கண்ணீர். யோபு கேட்ட அதே கேள்வி இது. எதற்காக இந்த துன்பம் என்று உடைந்த இதயத்துடன் அவர் இறைவனை நோக்கி கூப்பிட்டார். ஒரு குழந்தையின் மரணம் நம்மை ஏதேன் தோட்டத்தின் விழுதை போலவே உடைக்கிறது. ஏனெனில் அது இயற்கைக்கு எதிரானது போல தோன்றுகிறது. வாழ்க்கையின் ஒழுங்கை உடைத்தது போல உணரப்படுகிறது. அந்த நேரத்தில் நம் உள்ளம் அமைதியை இழக்கிறது, நம்பிக்கை குலைகிறது, கேள்விகள் பெருகுகின்றன. ஆனால் அந்த கேள்விகளுக்குள் ஒரு ஆழமான உண்மை இருக்கின்றது. மனிதன் இறைவனை விட்டு முழுமையாக பிரிந்து விடவில்லை. அவன் இன்னும் இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றான். அதனால்தான் அந்த ஏன் என்ற கேள்வியே ஒரு மறைமுகமான எங்கே நீ இருக்கிறாய் ஆண்டவரே என்ற அழைப்பாக மாறுகிறது. ஆனால் திருவிவிலியம் நமக்கு ஒரு எளிய பதிலை மட்டும் தரவில்லை. அது நமக்கு ஒரு வாழ்க்கை பாதையை காட்டுகின்றது. அந்த பாதையில் நம்மை முன்னோர்களின் விசுவாசம் நடத்துகிறது. வெள்ளத்தின் நடுவிலும் நம்பிக்கை வைத்த நோவாவை போல நாம் காத்திருக்க வேண்டும். வாக்குறுதி நிறைவேற நீண்ட காலம் எடுத்தாலும் சந்தேகப்படாமல் நம்பிய ஆபிரகாமை போல நாம் இறைவனின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்தின் இருளை கடந்து சென்ற மோயிசனை போல நாம் துன்பத்தின் கடலை கடக்க வேண்டும். இறுதியில் அனைத்தையும் புரியாவிட்டாலும் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அன்னை மரியாவை போல நாம் ஆம் என்று சொல்ல வேண்டும். அந்த குழந்தையின் வாழ்வு நம்முடைய பார்வையில் மிகவும் குறுகியதாக தோன்றலாம். ஆனால் இறைவனின் பார்வையில் எந்த உயிரும் வீணாக உருவாக்கப்படவில்லை. ஒவ்வொரு உயிரும் அவரது அன்பின் சுவாசம். அந்த குழந்தை இப்போது இறைவனின் கரங்களில் இருக்கிறது என்பதை நம்புவது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் விசுவாசம் நமக்கு கற்றுக் கொடுப்பதுதான். நாம் இழப்பு என்று அழைக்கும் இடத்தில் கூட இறைவன் தன் அன்பின் மறைமுக பாதுகாப்பை
வைத்திருக்கின்றார். அந்த குழந்தையின் பெற்றோரின் வலி மனித வார்த்தைகளால் முழுமையாக ஆற முடியாதது. ஒரு தாய் தன் குழந்தையின் வெறுமை படுக்கையை பார்க்கும் போது உலகமே நிற்பது போல இருக்கும். ஒரு தந்தையின் அமைதி கூட உள்ளுக்குள் உடைந்த குரலாக இருக்கும். அந்த வலியை நாம் குறைக்க முடியாது, ஆனால் நாம் அதை தனியாக விடக்கூடாது. அதுவே திரு அவையின் பணி. அழுகிறவர்களுடன் அழுவது, மௌனமாக இருப்பவர்களுடன் நிற்பது, உடைந்த இதயங்களோடு உடைந்த இதயமாக இருப்பது. இந்த நேரத்திலே அன்னை மரியாவின் உருவம் நமக்கு மிக அருகில் வருகின்றது. ஏனெனில் அவர் தானும் ஒரு மகனை இழந்த தாய். கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் துறந்த போது மரியா ஓடவில்லை, அவர் நின்றார். அந்த நிலைதான் தாயின் வலிமை. அவர் அழுதார், ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதனால்தான் இன்று அவர் நமக்கு சொல்வது, நான் உன் வலியை புரிந்து கொள்கிறேன், நீ தனியாக இல்லை. அன்பார்ந்தவர்களே, திருவிவிலிய வரலாறு நமக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கின்றது. இறைவன் ஒருபோதும் தோற்க மாட்டார். மனிதன் விழுந்தாலும் அவர் தூக்குகிறார், மனிதன் உடைந்தாலும் அவர் கட்டுகின்றார், மனிதன் அழுதாலும் அவர் அருகில் நிற்கின்றார், மனிதன் இறந்தாலும் அவர் உயிரை தருகிறார். இதுவே நம் விசுவாசத்தின் மையம். இன்று நாம் அந்த குழந்தையை நினைக்கும் போது கண்ணீர் வருவது இயல்பானது. அந்த கண்ணீர் விசுவாசத்திற்கு எதிரானது அல்ல, அது மனித அன்பின் வெளிப்பாடு. மரியாவும் அழுதார், ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. நாமும் அதையே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கண்ணீரோடு கூட நம்பிக்கையை பிடித்திருக்க. திரு அவை ஒரு நிறுவனம் அல்ல, அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் காயப்படும் போது மற்றவர்கள் விலகக்கூடாது, நெருங்க வேண்டும். அந்த குழந்தையின் குடும்பம் இன்று நம் குடும்பம். அவர்களின் கண்ணீர் நம் கண்ணீர், அவர்களின் வலி நம் வலி. அவர்களுக்கு பெரிய சொற்கள் தேவையில்லை, அவர்களுக்கு அருகில் இருக்கும் இதயங்கள் தேவை. இவ்வாறு வாழும்போது நாம் அந்த குழந்தையின் வாழ்க்கையை மறந்துவிடவில்லை என்பதை காட்டுகின்றோம். அந்த சிறு உயிர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. வாழ்க்கை எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு மதிப்பு மிக்கது. அன்பு தாமதிக்க கூடாது, மன்னிப்பு ஒத்தி வைக்க கூடாது, உறவுகள் கவனிக்கப்பட வேண்டும். இறுதியாக நம் அனைவரும் சேர்ந்து அன்னை மரியாவிடம் மனதார ஜெபிப்போம். அன்னை மரியே, விசுவாசத்தின் இருளிலும் நீர் நிலைத்திருந்தது போல நாங்களும் நிலைத்திருக்க உதவுங்கள். அந்த குழந்தையை உமது அன்பின் கரங்களில் தாங்குங்கள். அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் வலிமையையும் அளிக்கவும், எங்கள் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றவும். இவ்வாறு ஏதேன் தோட்டத்தில் தொடங்கிய மனித வரலாறு நம் வாழ்க்கையில் மீண்டும் எழுதப்படட்டும். விழுதலிலிருந்து எழுச்சிக்கு, கண்ணீரிலிருந்து ஆறுதலுக்கு, மரணத்தின் இருளிலிருந்து நிலை வாழ்வின் ஒளிக்கு அழை செல்லும். ஆமேன்.